வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெம்மேலி அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைக்கிறாங்க. ரூபாய் 342.60 கோடி மதிப்பில் இதை கட்ட போகிறாங்க. இதன் மூலமாக தினமும் 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெற முடியும். 1967 ஆண்டிலிருந்து 2011 ஆண்டு வரைக்கும் எப்போல்லாம் திமுக ஆட்சி பண்ணியிருந்தாங்களோ அந்த காலத்தில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா போன ஆண்டு February 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம் இது தொடங்கியிருந்தாங்க. அதையுமே அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயில் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான 6 மாத கோர்ஸ் நடத்துகிறோம். இதில் பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச்சு இது ஓகேவா? இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் கிளாஸு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் பெற்றுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, வந்தே மாதரம் மிதிவண்டி பயணம் எந்த அமைப்பால் நடத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போது வந்தே மாதரம் கடலோர மிதிவண்டி பயணம் அப்படிங்கிறத தொடங்க போகிறாங்க. இதை 2 இடங்கள்லேருந்து தொடங்குறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து தொடங்குறாங்க. இன்னொரு டீமு மேற்கு வங்காளத்துலேருந்து இதை தொடங்குறாங்க. அவங்க இதை தொடங்கி 2 டீமும் சேர்ந்து எங்கே முடிக்கிறாங்கன்னா கேரளாவுடைய கொச்சியில் முடிக்கிறாங்க. இதை நடத்துகிற அமைப்பு சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் அப்படின்னா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது. இது ஜனவரி 28ஆம் தேதி இந்த ஆண்டு ஆரம்பித்து இந்த ஆண்டு February 22ஆம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க. வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை நம்ம போன ஆண்டு கடைபிடித்திருந்தோம். அதை கொண்டாடுற வகையில் இந்த பயணத்தை அவங்க பண்ணுறாங்க. இதற்கு அவங்க ஒரு கருப்பொருளை வைத்திருக்காங்க. அது என்னென்னா பாதுகாப்பான கடற்கரை, வளமான இந்தியா அப்படிங்கிறது தான். இது எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா போதைப் பொருட்கள் கடத்துகிறாங்க, ஆயுதங்கள் கடத்துகிறாங்க, வெடிப்பொருட்கள் கடத்துகிறாங்க. இது பற்றியெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அடுத்தது, பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதின் நவீன். இப்போ பார்த்திங்கன்னா இவர் போட்டி இல்லாமலே தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பாஜக தேசிய தலைவர் பொறுப்பை ஏற்கிற மிக இளம் தலைவர் இவர் தான். இவருக்கு இப்போ 45 வயது ஆகுது. 45 வயது. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இதோடைய பிரசிடெண்ட் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் இந்தியா வந்திருக்காரு. இவர் பிரதமர் மோடியை சந்தித்திருக்காரு. சில ஒப்பந்தங்களும் கையொப்பமிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2032 ஆண்டுக்குள்ளாடி இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை $200 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எல்என்ஜி. எல்என்ஜி அப்படின்னா என்ன? லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. இது ஆண்டுதோறும் 5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு வழங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது யுஏஇ இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு வழங்க போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, குஜராத்துடைய தோலேரா அப்படிங்கிற பகுதியை சிறப்பு முதலீடு மண்டலம் அப்படின்ற மாதிரி மாற்றுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் இது தொடங்கியிருக்காங்க. இது மொத்தமாக 2 இடங்களில் நடைபெறுது. ஒன்று பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நடைபெறுது, இன்னொன்று லடாக்கில் நடைபெறுது. இதில் லடாக்கில் லேயில் நடைபெறுது, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது.
இந்த மாதிரி கேலோ இந்தியா போட்டிகள் மொத்தமாக 5 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது. இரண்டாவதாக கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள். மூன்றாவதாக கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள். நான்காவதாக கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள். அடுத்தது கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள். இந்த மாதிரி 5 வகையான கேலோ இந்தியா போட்டிகள் நம்ம இந்தியாவில் இப்போ நடைபெறுது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. அடுத்தது, அடுத்த தலைமுறை தபால் நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று திறந்திருக்காங்க. இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து காஃபி இயந்திரம் இருக்குது, அப்புறம் இலவச ஒய்ஃபை இருக்குது, அடுத்தது புத்தகங்கள் மற்றும் போர்டு கேம்ஸ் இருக்குது, அதாவது கேரம் போர்டு, செஸ் போர்டு இந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ் இருக்குது. மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்கிற வசதிகளும் இருக்குது. அப்புறம் இதோடைய உட்புறம் பார்த்திங்கன்னா கலை படைப்புகள், மேம்படுத்தப்பட்ட விளக்கு வசதிகள் மற்றும் விசாலமான காத்திருப்பு அறை கூட இருக்குது. அடுத்தது, ஆப்ரேஷன் ட்ராஷி 1 என்ற நடவடிக்கை எங்கு செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ ஜம்மு காஷ்மீரில் பதுங்கி இருக்கிற தீவிரவாதிகளை தேடி கண்டுபிடித்து அழிக்கிற திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் ட்ராஷி 1 அப்படிங்கிறது. அடுத்தது, ஒரு தமிழக அரசுடைய திட்டம் இப்போ நேற்றுக்கு தொடங்கி வைத்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து நேற்றுக்கு, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கி வைத்திருந்தாங்க. இதை செயல்படுத்துகிற துறைகள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை. இந்த மாதிரி 2 துறைகள் இதை செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு காலநிலை தொடர்பான கல்வி அறிவை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இதற்காக மாணவர்களுக்கு கோடைகால மற்றும் குளிர்கால இயற்கை முகாம்கள் நடத்த போகிறாங்க. அடுத்தது, காலநிலை மாற்றம் பற்றி பள்ளி ஆசிரியர்களுக்கு உறைவிட பயிற்சி வந்து வழங்க போகிறாங்க. ஒரு இடத்துல அவங்கள தங்க வச்சு அதற்கான பயிற்சி வழங்க போகிறாங்க. அடுத்தது, வினாடி வினா போட்டிகள் வந்து நடத்த போகிறாங்க மாணவர்களுக்கு. சூழல் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி வந்து நடத்த போகிறாங்க. இது காலநிலை கல்வி அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுடைய ஒரு பார்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா குழுமை பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது. இப்போ இந்த குழுமை அப்படிங்கிறது குழுவாக செயல்படுறத குறிக்காது, இந்த குளிர் இருக்குல்ல அந்த குழுமை, ஓகேவா, அதை பற்றி பார்க்கலாம். இதன் அடிப்படையில் குளிர்கூரை முன்னெடுப்பு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, பள்ளிகளில் மாணவர்களுக்கு வெப்ப தாக்கத்தை குறைக்கிறதுக்காக குளிர்கூரை வந்து பொறுத்துறாங்க. அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக சென்னை அம்பத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இதை செயல்படுத்தியிருந்தாங்க. இதோடைய விளைவாக அங்கே வெப்பநிலை 1.5 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தது. இந்த திட்டம் தமிழகத்துடைய அனைத்து பசுமை பள்ளிகளிலையும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் இப்போ அறிவித்திருக்காரு. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி பார்க்கலாம். புக்கு கட்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ப்ரொஃபஸர் சி பழனிவேலு அப்படிங்கிற புத்தகம். இது பார்த்திங்கன்னா டாக்டர் பழனிவேல் அப்படிங்கிற ஒரு பிரபலமான மருத்துவருடைய சுயசரிதை. இப்போ இந்த நூலுடைய இந்தி பதிப்பு டெல்லியில் வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டவர் குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ இந்த டாக்டர் பழனிவேல் இருக்கார்ல, இவர் 1991ஆம் ஆண்டு கோவையில் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை அறிமுகம் பண்ணியிருந்தார். தென்னிந்தியாவில் இந்த சிகிச்சைக்கான முதல் மையத்தை நிறுவியவர் இவர் தான். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்க எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. அடுத்தது, வந்தே மாதரம் மிதிவண்டி பயணம் எந்த அமைப்பால் நடத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சிஐஎஸ்எஃப். அடுத்தது, பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதின் நவீன். அடுத்தது, தற்போது இந்தியா வந்த ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லே. அடுத்தது, அடுத்த தலைமுறை தபால் நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது, ஆப்ரேஷன் ட்ராஷி 1 என்ற நடவடிக்கை எங்கு செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தோம், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஜவஹர்லால் நேரு அவருடையது நேஷ்னல் பிளானிங் கமிஷன், அதாவது தேசிய திட்டக்குழு. அடுத்தது எஸ்என் அகர்வால் அவருடையது பார்த்திங்கன்னா காந்திய திட்டம்.
அடுத்தது ஜேபி நாராயணன், அவருடையது சர்வோதய திட்டம். அப்புறம் எம்என் ராய், இது மக்கள் திட்டம். ஓகே, இது வந்து நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி வீதம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ 8.2%, ஆப்ஷன் பி 9.0%, ஆப்ஷன் சி 10%, ஆப்ஷன் டி 7%. இதில் எது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.